நண்பகல் 12:07 பழைய கடிகாரத்தை சுத்தம் செய்யும் போது அருண் கவனித்தான். முள் திடீரென பின்புறமாக சுழன்றது. அடுத்த நொடி அவன் நின்ற இடமே மாறி 1996ஆம் ஆண்டு ஒரு ரயில் நிலையத்தில் இருந்தான். அதிர்ச்சியில் இருந்தபடியே சுற்றி பார்த்தான். அந்த கூட்டத்தில் தன் அம்மா இளம் வயதில் வேலைக்கு செல்ல ரயிலுக்கு காத்திருந்தாள். அவள் அந்த நாளில் வேலைக்கு செல்லாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையே வேறுபட்டு இருக்கும் என்பது அருணுக்கு தெரியும். அம்மா, அங்க போகாதீங்க என்று கூப்பிட்டான். ஆனால் அவள் அவனை கவனிக்கவில்லை. கால பயணம் செய்தவன் எதையும் மாற்றக்கூடாது என்ற விதி நினைவுக்கு வந்தது. ஆனாலும் மனம் கேட்கவில்லை. அவன் அவளுடைய பையை கீழே தள்ளினான். அவள் தாமதமானாள். ரயிலை தவறினாள். அடுத்த நொடி அருண் மீண்டும் தன்னறையில். ஆனால் சுவர்கள் வேறு, புகைப்படங்கள் வேறு. கண்ணாடியில் பார்த்த முகம் அவன் சிறு மாற்றங்களுடன். அவனுடைய அம்மா உயிருடன் இல்லை. அந்த ரயில் விபத்தில் அவள் உயிர் தப்பி இருந்தாள். ஆனால் அடுத்த வருடம் நடந்த வேறு விபத்தில் இறந்து விட்டார். மேசையில் ஒரு கடிதம். அவனுடைய கையெழுத்து. காலத்தை மாற்ற நினைத்தேன், ஆனால் காலம் என்னை மாற்றிவிட்டது. அருண் புரிந்து கொண்டான். கால பயணம் என்பது கடந்த காலத்தை மாற்றுவதல்ல, அது உன் செயல்களின் விளைவுகளுக்குள் மூழ்க வைக்கும். இப்படி முடிவில்லா திருப்பங்கள் கொண்ட கதை வேண்டுமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.